என்னடா வாயை பொளந்துக்கிட்டு பாக்குறீங்க? இதுதான்டா நம்ம ஸ்டைலு. நீங்களாம் என்ன பத்தி என்னடா நினைச்சீங்க? நானும் உங்களை மாதிரி யூத்து தான்டா. உடம்புக்கு தான்டா வயசாச்சு, மனசை பொறுத்த வரைக்கும் 18 தான். எப்படி லீலா கிட்ட இத பத்தி சொல்லாதீங்க. சுரேஷ், எப்படிடா ஃபிகரு? உன் டென்ஷன் குறைஞ்சதா? ஐயோ, அங்கிளை பத்தி நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அங்கிள்னா அங்கிள், நீங்க தான் அக்மார்க்கு அங்கிள். அதான் ஆண்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. இவளுங்க கிடக்குறாளுங்க ஆண்டிங்க. அங்க வருது பாரு மெயின், சும்மா ஜக 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 ஜகன்னு அடிச்சுடு. பிரபு, கொஞ்சம் நில்லு. எங்க போற? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேண்ணே. வெளியே போறதெல்லாம் சரிதான், ஆனா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். வரதன் சார் குறிப்பா ஒன்ன எச்சரிக்கையா இருக்க சொன்னேன். வரேண்ணே. அடுத்து எப்போ வர போறீங்க நம்ம ஊருக்கு? அங்கிள் எப்ப கூப்பிட்டீங்கனாலும் சிட்டா பறந்து வந்துருவோம். எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? சோம்பேறி மெதுவா பேசுறா. ஆண்டி வந்து என்னப்பா சந்தோஷம் தானே? அப்ப நாங்க வரட்டுங்களா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். பாத்து போயிட்டு வாப்பா. பாத்து போங்க. அங்கிள், பாத்து பாத்து. பாசக்கார பையன் நம்மளை விட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். இவட மாதிரி பசங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அளவே இல்லாம போச்சு. சந்தோஷம் துக்கமா மாறக்கூடாது. சந்தோஷமா உங்க மேல ரொம்ப பாசங்க. அங்கிள், போயிட்டு ஆல் தி பெஸ்ட். என்னவா பண்ணிட்டாரியா? அங்கிள்,